அத்தியாயம் 13. ஜோதிராஜன், இன்னும் 2-3 தடவை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவர் தானான்னு. அவங்க ஃபேமிலி போன வாரம் தான் இந்த ஃப்ளாட்டுக்கே குடி வந்திருக்காங்க சார். இதில் யோசிக்க எதுவுமே இல்லை சார். அவரோட வலது பக்க நெத்தியில் ஒரு சின்ன தழும்பு இருக்கு பாருங்க. அன்னைக்கு பார்த்தது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 100% அவரே தான் சார் என அடித்து கூறினார் ஜோதிராஜன். சார், இப்போ என்னை தங்கத்துறை ஆரம்பிக்க இப்போ எதுவும் வேணாம். நாளைக்கு காலையில் சும்மா விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வர சொல்லிட்டு வாங்க. ஜோதிராஜன், நீங்கள் கூட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க என்றார் ரவிக்குமார். ஓகே சார் என ஜோதிராஜன் விடைபெற்று செல்ல, தங்கதுரை, நீங்கள் அப்படியே அந்த ஹெல்மெட் மேட்ரை இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் கவனிச்சிடுங்க. ஓகே சார், கண்டிப்பாக. நாளைக்கு காலையில் ரிப்போர்ட் உங்கள் கையில் இருக்கும் என கூறி புறப்பட்டனர். மறுநாள் காலை 10:30 மணி. ரவிக்குமாருக்கு பின் தங்கதுரை நின்றிருக்க ரேவதியும் மதனும் முன்னே அமர்ந்திருந்தனர். முதலில் வழக்கமான சில கேள்விகளுக்கு பின், மிஸ்டர் மதன், உங்களுக்கு ஆனந்த எப்படி தெரியும் என்றதும் மதனின் முகம் சற்று வெளிரியது. எனக்கு ஆனந்தன்னு யாரையும் தெரியாது. நாங்கள் லாஸ்ட் வீக் தான் இங்கே குடியே வந்தோம். சும்மா தமாஸ் பண்ணாதீங்க மதன், சொல்லுங்க. உங்களுக்கு ஆனந்த தெரியும்னு எங்களுக்கு தெரியும் என ரவிக்குமார் கூறியதும் ரேவதி அதிர்ச்சியில் திரும்பி மதனை பார்க்க, மதன் பதில் கூற முடியாமல் எச்சில் விழுங்கி மறுபடியும் அதே பதிலை கூற முயல ஜோதிராஜன் கண்முன் நிறுத்தப்பட்டார். இவர் யாருன்னு தெரியுதா? தெரியல சார் என கூறிய மதனிடம் அந்த 500 ரூபாய் சங்கதிகளை விலக்கிவிட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. உங்களை ரஃபாவும் எங்களால் டீல் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடாதீங்க என்று கூறி முடிக்கும் போது அருகில் உள்ள லேண்ட்லைன் அலறியது. தங்கதுரை அதை எடுத்து காதுக்கு பொருத்தி, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, வச்சிருங்க என கூறிவிட்டு, சார், கன்ஃபார்ம் சார். நேற்று நாம் எடுத்த ஹெல்மெட் ஆனந்தோடது தானே கீழ் ஃப்ளாட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதிலிருந்த சில முடிகளை DNA டெஸ்ட் பண்ணதில் அந்த பாடி ஆனந்தோடது தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் என்றதும், ஓகே, நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணலாம் மிஸ்டர் மதன் என கரகரத்த குரலில் ரவிக்குமார் அரட்ட மதனால் ஆரம்பித்திருந்தான். 10 நிமிடத்திற்கு பிறகு மெல்ல பேச ஆரம்பித்தான். ஆனந்த் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். சொல்லப்போனால் ஆனந்துக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டும் நான் தான். ஒரு தடவை ட்ரெயினில் 2 பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவன் பொதுவாக யார்கிட்டையும் நெருங்கி பழகினது இல்லை. அவன் ஒரு பெரிய டிசைன் டெவலப்மெண்ட் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க டெவலப் பண்ணுற ஒரு புது ப்ராடக்ட் டிசைன் டீட்டெயில்ஸை பற்றி கேள்விப்பட்டு அவங்களோட காம்படிட்டர் சில பேர் இவனை அப்ரோச் பண்ணினாங்க. இவன் ஆரம்பத்தில் அந்த டீட்டெயில்ஸை தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். இதை பற்றி என்கிட்ட ஒரு தடவை சொல்லும் போது நான் தான் இவனை கன்வின்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி 50 லட்சம் வரையும் பேசி ஒத்துக்கிட்டோம். அவங்களோட US பிரான்ச்சில் ஆனந்துக்கு வேலை தரதாகவும் டீல் ஒத்துக்கிட்டாங்க. ஆனந்த் எனக்கு அதில் 20 லட்சம் தரதா சொன்னார். அதே போல் ஆனந்தும் அந்த டிசைன் டீட்டெயில்ஸ் டிராயிங்ஸ் அத்தனையும் அவனோட கம்பெனிக்கு தெரியாமல் இவங்களுக்கு எடுத்து கொடுக்க, ஆனந்த் கம்பெனி அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த காம்படிட்டர் ரிலீஸ் பண்ணி மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அதனால் அப்செட் ஆன ஆனந்தோட கம்பெனி எப்படி டீட்டெயில்ஸ் வெளியே போனதுங்கிறத கண்டுபிடிச்சு ஆனந்த கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க. கம்பெனி ரெப்புடேஷன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வெளியே லீக் பண்ணாமல் மறைச்சிட்டாங்க. ஆனாலும் ஆனந்துக்கு USAல வேலை கிடைக்கிறதால அங்கே போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். எப்படியும் 10-15 நாளில் US கிளம்பிடுவான்னு நினச்சி நான் பணம் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ கொஞ்சம் பண கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அவன் பணத்தை பற்றி பேசும் போதெல்லாம் வேற ஏதாவது பேசி மழுப்பிக்கிட்டே இருந்தான். அதான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கே நேரடியாக போயிட்டேன். வீட்டில் அவன் மட்டும்தான் தனியாக இருந்தான். 2 பேரும் நல்லா தண்ணி அடித்தோம். அப்புறம் பணத்தை பற்றி அவன்கிட்ட கேட்டப்ப மொத்த பணத்தையும் வீட்டில் தான் வச்சிருந்ததாகவும் 2 நாள் முன்னாடி அது காணாமல் போயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்ல எனக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. விளையாடாமல் உண்மையை சொல்லுன்னு நான் பல தடவை கேட்டோம். அவன் அதையே சொல்லிக்கிட்டு இருந்ததால் கோபம் தலைக்கேறி போதையில் ஒரு பீர் பாட்டிலை எடுத்து ஓங்கி தலையில் அடிச்சிட்டேன். நடு தலையில் இருந்து ரத்தம் வலிய பேச முடியாமல் மயங்கி கீழே விழுந்துட்டான். 5 நிமிஷம் என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சி அவனை தூக்கும் போது தான் தெரிஞ்சது, உச்சந்தலையில் 1/2 இன்ச் அளவு தலையில் ஓப்பன் ஆகி உள்ளே இருந்ததெல்லாம் சிவப்பு கலரில் தெரிய அவன்கிட்ட எந்த அசைவும் இல்லை. கொஞ்ச நேரம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதேன். அப்புறம் என்ன ஆனாலும் ஆகட்டும்னு பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணினேன். எப்படியும் மொத்த பாடியையும் என்னால் வெளியே எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும்.
அதனால் முதல்ல தலையை மட்டும் தனியாக நான் கொண்டு வந்து ட்ராவல் பேக்கில் எடுத்துக்கிட்டு அதை நான் குடியிருந்த பழைய வீட்டு சந்தில் தோண்டி புதைச்சிட்டேன். மற்ற உடம்பை லாஃப்டில் போட்டு அங்கிருந்த டேப்பால் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்க தெரிஞ்ச கேப் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். முதல்ல 2 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது தான் என்னோட பிளான். ஆனால் வீட்டுக்கு போய் போதை தெளிஞ்சதும் அதை நான் தான் செஞ்சேனான்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. திரும்ப அந்த வீட்டுக்கே என்னால் போக முடியாத அளவுக்கு பயம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் அதை என்னால் மறக்க முடியாமல் தெரிஞ்சேன். நான் அவன் வீட்டுக்கு போனது யாருக்குமே தெரியாதுங்கிறதால அவ்வளவு சீக்கிரம் என்னை ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கையாக இருந்தேன். கொஞ்ச நாளில் திரும்பவும் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் முன்னால் தான் ரேவதியை சந்தித்தேன். எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. கல்யாணமும் பண்ணிக்க முடிவு பண்ணினேன். அப்போ தான் ஆச்சரியப்படுற மாதிரி ரேவதி ஒரு வீடு பார்த்துருக்கதா சொன்னான். போய் பார்த்தப்பதான் அது ஆனந்த் வீட்டுக்கு அடுத்த வீடுன்னு தெரிய வந்துச்சு. முதல்ல நான் வேணான்னு சொன்னாலும் ரேவதியோட பிடிவாதத்தால் ஒத்துக்கிட்டேன். அதோட அங்கேயே இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்தா அந்த பாடியை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணிட்டு மொத்த பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடலான்னு நினச்சி ஒத்துக்கிட்டேன். கடைசியில் அதுவே எனக்கு யமனா இருந்துருச்சு. முழுவதையுமே கேட்டுக்கொண்டிருந்த ரவிக்குமார், நீ சொன்னதில் ஆனந்தோட ஒய்ஃபை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. எனக்கும் இப்போ வரைக்கும் புரியாமல் இருக்கிறது அது ஒன்று தான் சார். நான் அவங்க வீட்டுக்கு போன போது அங்கே அவங்க இல்லை. ஆனந்த் கிட்டேயும் நான் எதுவும் அவங்கள பற்றி கேட்கல. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தா பாடியை முன்னாலேயே பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க. ஆனால் வரலைன்னு நினைக்கிறேன் என கூறிவிட்டு லேசாக திரும்ப ரேவதியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. மன வாழ்க்கை துவங்கிய 1 வாரத்திலேயே முடிய போகிற சோகம் அத்தனையும் கண்களில் தெரிந்தது. தங்கதுரை, இப்போ இவர் சொன்னதையெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி இவர்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு இவரை லாக்அப்பில் லாக் பண்ணுங்க என கூறிவிட்டு, ஐ எம் ரியலி சாரி மேடம் என்று ரேவதியை பார்த்து, ரேவதி பேச முடியாமல் கண்ணில் வழிந்த நீரை கர்ச்சிஃபால் துடைத்து கொண்டிருக்க, தங்கதுரை நீங்கள் இவங்களை கொஞ்சம் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க என்றதும் தங்கதுரை ரேவதியை ரவிக்குமாரின் காரிலேயே அழைத்து கொண்டு புறப்பட்டார். 5 நிமிடத்தில் ஃப்ளாட் வந்தது. ரேவதி இறங்கி கொண்டு தேங்க்யூ சார் என்று தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு திரும்ப, மேடம் 1 நிமிடம் என்ற தங்கதுரை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து ரேவதியின் முன் நீட்டி, இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு போங்க என்றார். அந்த ஃபோட்டோவை மெல்ல வாங்கி பார்த்த ரேவதியின் முகம் சற்றென்று மாறியது. ரேவதியும் ஆனந்தின் மனைவியும் அருகருகே நின்று எடுத்த சற்று பழைய புகைப்படம் அது. ஆனந்தோட மனைவிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என தங்கதுரை கேட்க தலையை குனிந்து கொண்டே, அவ என்னோட அக்கா சார் என்று தொடர்ந்தாள். எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, நாங்கள் 2 பேர் தான். சின்ன வயசில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்து 2 பேரும் நல்லா படித்து வேலைக்கு சேர்ந்தோம். ஒரு தடவை எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன சண்டை பெருசாகி என்னோட பேசுகிறதே நிறுத்திட்டா. எனக்கும் இருந்த கொஞ்சம் ஈகோவால் அவளே வந்து பேசட்டும்னு நானும் விட்டுட்டேன். வாரமாச்சு, மாசமாச்சு, வருஷமாச்சு, 5 வருஷமாக பேசவே இல்லை. இதுக்கிடையில் அவள் ஆனந்துங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போன வருஷம் ஒரு தடவை ஆஃபீஸ் வேலையாக டில்லிக்கு போயிருந்தப்ப அவகிட்ட இருந்து அதிசயமாக கால் வந்துச்சு. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த அவ சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு மட்டும் சொல்லி ஃபோனை வச்சுட்டான். திரும்ப நான் கால் பண்ணும்போதெல்லாம் சுவிட்ச் ஆஃப்னே தான் வந்துச்சு. நான் திரும்ப டெல்லியிலேருந்து வந்ததும் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தேன், பூட்டி இருந்துச்சு. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு மட்டும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனந்தை பற்றி விசாரிக்கும் போது அவரோட கம்பெனியிலேருந்து தூக்கிட்டதா கேள்விப்பட்டப்பதான் அவருக்கு மதன்னு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட வேற ஒரு விஷயமா பேச போன மாதிரி ஆரம்பிச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனேன். என்னையும் அறியாமல் அவர் மேலே காதல் வந்துருச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரும் ஆனந்தும் ஃப்ரெண்டாக இருந்த மாதிரியே காட்டிக்கவே இல்லை. அதனால் இந்த வீட்டை திறந்து பார்த்தாதான் என் அக்காவை பற்றி ஏதாவது விஷயம் தெரியும்னு முடிவு பண்ணி என் ப்ராஜெக்ட் மேனேஜர் மூலமாக இந்த ஃப்ளாட்டை கம்பல் பண்ணி ரெண்ட்டுக்கு வாங்கினேன். என்னோட டவுட் எல்லாமே என் அக்காவுக்கு ஆனந்தால் ஏதாவது ஆயிருக்குமோங்கிறது தான். என்னால் அந்த ஃப்ளாட்குள்ளே போக முடியாது. அதனால தான் போலீஸை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சேன். வந்த அன்னைக்கு கரண்ட் போனப்போ வீட்டுக்குள்ளே இருந்த ஆள் வெளியே ஓடுறாங்கன்னு மதன் கிட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டில் நைட்டில் சத்தம் கேட்குறதாகவும் படியில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கதாகவும் நானே நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காட்டிக்கிட்டேன். அன்னைக்கு ஃப்ளாட்டில் டெட் பாடி கிடைச்சப்ப அது என் அக்காவோடதுன்னு நினச்சி தான் என்னால் அழுகையை நிப்பாட்டவே முடியலை. ஆனால் இப்போ கடைசியில் என்னோட மதனை கொலை பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது என்று கூறி முடிக்க கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இந்த ஃபோட்டோ நேற்று நாங்கள் அந்த ஃப்ளாட்டில் தேடும் போது கிடைச்சிதுமா. உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரி இருக்குது. சார்கிட்ட சொன்னால் என்கொயரி அது இதுன்னு உள்ளே இழுத்து விட்டுடுவாங்க.
அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு தடவை கேட்டுக்கலாமேன்னு தான் வச்சிருந்தேன். இந்தா என போட்டோவை கொடுத்துவிட்டு உன் அக்காவை கண்டுபிடிக்க எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். ரேவதி மேலேறி ஃப்ளாட்டுக்குள் நுழையும் போது செல்போன் அழைக்க அதை காதுக்கு பொருத்தினாள். ஹலோ, யாரு? உங்க அக்காவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அடையார் வரைக்கும் வர முடியுமா என்றது. மறுமுனையில் ஒரு ஆண் குரல். அட்ரஸ் சொல்லுங்க. மறுமுனையில் அந்த ஆண் குரல் அட்ரஸ் கூற அருகில் இருந்த டைரியில் குறித்து கொள்ள ஆரம்பித்தாள் ரேவதி. அத்தியாயம் 14. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாருக்கு கடந்த 2-3 நாட்களாகவே ஒரே அயற்சி. இரவு பகல் பாராமல் கண்விழிக்க வைத்து விட்டது ஆனந்த் கொலை வழக்கு. ஆனாலும் கொலையாளியை விரைவாக கண்டுபிடித்து விட்டதில் மகிழ்ச்சி. வழக்கத்தை விட தாமதமாக 11 மணிக்கு தான் அன்று ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். மதன் இன்னமும் லாக்கப்பில் பூட்டப்பட்டு இருந்தான். இன்னும் 2 நாட்களில் கோர்ட்டில் ஒப்படைத்தாக வேண்டும். மற்ற காவலாளிகளின் வணக்கத்தை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த அவர் லாக்கப்பை எட்டி பார்க்க மதன் சுவரோரமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். யோ காத்தமுத்து, இவனுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா என்றார் ரவிக்குமார். ஐயா, 8 மணிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்க என்றார் லாக்கப்பை காவல் காத்திருந்த காத்தமுத்து. 2 நாளைக்கு இவனை கவனமா பார்த்துக்கோங்கய்யா என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்ததும் தங்கதுரை அப்போதுதான் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து ரவிக்குமாருக்கு ஒரு வணக்கத்தை உதிர்த்தார். என்ன தங்கதுரை, நீங்களும் இன்னைக்கு லேட்டா? வேணும்னா இன்னைக்கு லீவ் எடுத்துக்க வேண்டியது தானே? பாவம், என்னை விட நீங்கள் தான் 2 நாளாக தூங்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் காலையிலே வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் ஏதோ கலாட்டான்னு தகவல் வந்துச்சு, அதான் பார்க்க போயிருந்தேன் சார். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஆனந்தோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரங்கராஜன் காலையிலேருந்து 3 தடவை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. உங்களோட ஃபோனை ரீச் பண்ணவே முடியலையா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார் என்றார் தங்கதுரை. சரி விடுங்க, நான் இப்போ கால் பண்ணி பேசிடுறேன் என்று தங்கதுரை முன்னிலையே தன்னுடைய செல்போனை எடுத்து டாக்டர் ரங்கராஜனுக்கு டயல் செய்தார். ஹலோ டாக்டர், நான் தான் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் பேசுகிறேன். மறுமுனையில், ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன், உங்களை பிடிக்கவே முடியலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கட்டுமேனு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சொல்லுங்கள் டாக்டர். சரி, பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதான் கூப்பிட்டு இருந்தேன் என்றார் டாக்டர் ரங்கராஜன். சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னால் ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணேல, அதை பற்றின ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். சொல்லுங்க டாக்டர். நீங்கள் அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டீங்கல்ல, அவர் வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு? குடிபோதையில் பாட்டிலால் ஆனந்தோட தலையில் அடிச்சிருக்காரு. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாடியை அப்புறப்படுத்த பார்த்துருக்காரு. முதல்ல தலையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. போதை தெளிஞ்சதும் திரும்ப கொலை நடந்த வீட்டுக்கு போக பயந்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டாரு என கூறி முடித்தார் ரவிக்குமார். பர்ஃபெக்ட். அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணின ரிசல்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது மிஸ்டர் ரவிக்குமார். இன்ஃபேக்ட் அதை நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறது நல்லதுன்னு பட்டுச்சு, அதான் சொல்கிறேன். சொல்லுங்கள் டாக்டர், என்ன வித்தியாசம் என ரவிக்குமார் சிறிய குழப்பத்துடன் கேட்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் கொஞ்சம் புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? நேரில் பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். இதோ இன்னும் அரை மணி நேரத்தில் ஜிஹெச்சில் இருப்பேன் டாக்டர் என கூற, நான் இப்போ ஜிஹெச்லேருந்து கிளம்பிட்டேன். நீங்கள் நேராக என்னோட சைதாப்பேட்டை கிளினிக்குக்கு வந்துடுங்க. ஓகே டாக்டர், இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று கூறிவிட்டு, தங்கதுரை வண்டியை எடுங்க, சைதாப்பேட்டை வரைக்கும் போகணும் என வேகமாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார் ரவிக்குமார். மணி மதியம் 12:15. ரவிக்குமாரும் தங்கதுரையும் டாக்டர் ரங்கராஜனின் முன்பு அமர்ந்திருந்தனர். சொல்லுங்க டாக்டர், மதனோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன முரண்பாடு? சொல்றேன். நான் சொல்ற விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட ஃபேக்டை சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார் ரங்கராஜன். சுற்றி வளைக்காம டைரக்டாகவே சொல்லுங்க டாக்டர். மதன் பாட்டிலால் தலையில் அடித்த ஆனந்த கொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க நமக்கு ஆனந்தோட தலை கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு உண்மையினே எடுத்துக்குவோம். ஆனால் அவர் சொன்ன அடுத்த விஷயத்துல தான் முரண்பாடு இருக்குன்னு சொன்னேன். புரியலையே டாக்டர் என கூறிவிட்டு குழப்பமாக ரவிக்குமார் அருகில் இருந்த தங்குதுரையை ஒரு முறை பார்த்தார். புரியும்படியா சொல்கிறேன், இந்தாங்க, இதை கொஞ்சம் பாருங்க. சில பிரிண்ட் எடுக்கப்பட்ட A4 தாளை ரவிக்குமாரிடம் கொடுத்தார். மதன் எதிர்பாராத விதமாக தான் ஆனந்த கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தலையை வெட்டி எடுத்துட்டு போகணுங்கிற முடிவு அந்த ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டது தான். அதனால் அந்த வீட்டில் இருந்து ஏதோ ஒரு கத்தியையோ இல்லை சின்ன அருவாளையோ தான் அந்த தலையை வெட்ட எடுத்திருக்கணும்.
அப்படி கத்தியோ இல்லை சின்ன அருவாளையோ யூஸ் பண்ணியிருந்தா ஒரு தடவையில் வெட்டி தலையை எடுத்திருக்க முடியாது. பல வெட்டுக்களுக்கு அப்புறம்தான் தலையை தனியாக எடுத்திருக்க முடியும். அப்படி செய்யும் போது கண்டிப்பாக கழுத்து எலும்பு அன்ஈவனாகவும் சின்ன சின்ன தெறிப்போடவும் இருக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்க என ரவிக்குமாரின் கையில் சில பிரிண்ட் எடுக்கப்பட்ட A4 தாளை கொடுத்தார். ரவிக்குமார் ஒவ்வொன்றாக தாள்களை புரட்டிவிட்டு, இது என்ன டாக்டர், ஏதோ எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. இது எக்ஸ்ரே பிரிண்ட் இல்லை, கழுத்து எலும்போட மைக்ரோஸ்கோப் வியூ. சரி டாக்டர், இதுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என குழப்பம் மாறாத முகத்துடன் ரவிக்குமார் கேட்க ரங்கராஜன் விளக்க ஆரம்பித்தார். இந்த முதல் படத்தை பாருங்க. இதுவும் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியான தலை தனியா வெட்டப்பட்ட ஒரு விக்டமோட கழுத்து எலும்போட வியூ. இதுல பாருங்க, வெட்டப்பட்ட ஏரியாவில் எலும்பு ஒரே சீரா இல்லாம தெறிப்பு தெறிப்பா இருக்கு. ஆமாம் டாக்டர், இதுதான் நார்மலான படம். அடுத்து 2 படத்தையும் பாருங்க, அதுவும் இதே மாதிரியான கேஸ் தான். அதிலேயும் நிறைய தெறிப்புகள் இருக்கு. இப்ப இந்த படத்தை பாருங்க என இன்னொரு தாளை ரவிக்குமாரின் பார்வைக்கு காட்டினார். ரவிக்குமாரின் நெற்றி சிறிது சுருக்கத்திற்கு உட்பட்டது. முன்னிருந்த படங்களில் இருந்த அந்த தெறிப்புகள் இல்லாமல் ஒரு கிராஸ் செக்ஷன். இதுதான் நம்ம ஆனந்தோட கழுத்து எலும்போட மைக்ரோஸ்கோப் வியூ. இதுல பாருங்க, அந்த மாதிரி எந்த தெறிப்பும் இல்லை. இது எப்படி சார், இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்றார் ரவிக்குமார். இருக்கு, ஆனா ரொம்ப ரேர். உதாரணமா ஒரு ரொம்ப மெல்லிசான மெட்டல் பிளேட் அதிக ஃபோர்ஸோட ஒருத்தன் கழுத்துல படுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப ஒரே கட்ல அந்த தலை தனியா விழுந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரியான கிராஸ் செக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ஒரு ஹை ஸ்பீட் கட்டிங் மிஷின்ல ஒருத்தன் தலை துண்டிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா டாக்டர், நீங்க சொல்றது எல்லாமே உதாரணத்துக்கு ஓகே, ஆனா நடைமுறையில இதெல்லாம் நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம அவனோட ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹெவி மெட்டல் பிளேட் இல்ல ஹை ஸ்பீட் கட்டிங் மிஷினோ அங்க இன்வால்வ் ஆக சான்ஸே இல்லை என ரவிக்குமார் பேசிக்கொண்டே இருக்க ரங்கராஜன் குறுக்கிட்டார். கொஞ்சம் பொறுங்க ரவி, நான் இன்னும் முடிக்கல. அந்த கடைசி படத்தை பாருங்க என்றதும் ரவிக்குமார் கடைசி பேப்பரை புரட்ட, அதுவும் முந்தைய படத்தை போலவே எலும்பில் எந்தவித கிராக்கும் இல்லாமல் தெளிவாக இருக்க. என்ன டாக்டர் இது, இந்த படமும் அதே மாதிரி இருக்கு. ஆனந்த் கேஸ் மாதிரி வேற ஏதாவது கேஸா என ரவிக்குமார் கேட்க, நீங்க இப்ப பாக்குறது மனுஷனோட எலும்பு இல்ல, கோயில்ல பலி கொடுக்கப்பட்ட தலை துண்டாக்கப்பட்ட ஒரு ஆட்டோட கழுத்து எலும்பு என கூறி முடிக்கவும் ரவிக்குமாருக்கு தூக்கி வாரி போட்டது. அத்தியாயம் 15. ரேவதி அடையாரின் முற்புறத்தில் இருந்த அந்த வீட்டை கண்டுபிடித்து போவதற்கு மணி இரவு 8 தாண்டி இருந்தது. நமக்கு ஃபோன் செய்தது யாராக இருக்கும்? பேரை கேட்கும் எதுவும் சொல்லவில்லை. நேரில் பேசிக்கொள்ளலாம் என கூறிவிட்டார். அக்காவை இவருக்கு எப்படி தெரியும் என பல கேள்விகள் ரேவதியின் மனதிற்குள் ஓடின. இருப்பினும் இன்னும் 5 நிமிடத்தில் அனைத்துக்கும் பதில் தெரிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அந்த தெருவை நெருங்கினாள். அருகருகே வீடுகள் இருந்தாலும் அந்த தெருவில் அனைத்துமே தனித்தனி வீடுகள். சற்று வசதியான குடும்பங்கள் வசிக்கும் பகுதி என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. இன்று குளிர் சற்று முன்னதாகவே வேலையை தொடங்கி இருந்தாலும் வீதியில் ஜன நடமாட்டம் எதுவும் காணப்படவில்லை. வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த ரேவதி சற்றென்று நின்று வலது பக்கம் இருந்த வீட்டின் காம்பவுண்டு சுவரில் பார்வையை வீசினாள். 22/7. இதே வீடுதான். கருப்பு பெயிண்ட் அடித்த காம்பவுண்ட் கேட். கையை வைத்து தள்ள திறந்து கொண்டு வழிவிட்டது. போர்ட்டிகோவில் நின்றிருந்த கார் பிளாஸ்டிக் கவரில் மூடப்பட்டிருந்தது. வீட்டு வாசற்படியை அடைய காலிங் பெல் கண்ணுக்கு பட்டது. 2 முறை விட்டு விட்டு சுவிட்சை அழுத்தினாள். உள்ளே மணி அடிக்கும் சத்தம் நன்றாக காதுக்கு கேட்டது. 1 நிமிடம். வீட்டிற்குள் இருந்து எந்த பதிலும் இல்லை. மறுபடியும் 2 முறை அழுத்த பதிலுக்கு உள்ளிருந்து ஒரு சிறிய அசைவு கூட இல்லை. சரி, கதவை திறந்து பார்க்கலாம் என அந்த பெரிய ஒற்றை கதவின் கைப்பிடியை கீழே அழுத்தி திறக்க முயற்சித்தாள். கதவு தாளிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வெளியில் சென்றிருக்கலாம். கொஞ்ச நேரம் காத்திருப்போம் என முடிவு செய்தாள். கடும் மன உளைச்சல், காலையில் இருந்து ஓய்வில்லாத அலைச்சல், அசதி, கால் கடுக்க வேறு வழி இல்லாமல் வீட்டு வாசற்படியிலேயே உட்கார்ந்தாள். காலையிலிருந்து நடந்ததையெல்லாம் கண்முன் ஓடியது ரேவதிக்கு. எதிர்காலம் என்னவாகுமோ என்பது பெரிய கேள்விக்குறியாக தெரிந்தது. அடுத்த 5 நிமிடங்களும் அப்படியே கழிய இன்னும் யாரும் வந்தபாடில்லை. சரி, ஃபோன் செய்து பார்த்தால் என்ன? இது ஏன் நமக்கு முன்னாலே தோன்றவில்லை என ஹேண்ட்பேக்கில் இருந்து மொபைலை எடுத்து அந்த நம்பருக்கு டயல் செய்தாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. யாரும் எடுத்தபாடில்லை. ரிங் தானாக கட்டாகி கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேச ஆரம்பித்தது. கட் செய்துவிட்டு மறுபடியும் முயற்சி செய்தாள்.
ரிங் போனது. போய்கொண்டு இருக்கும் போதே ரேவதிக்கு வேறு ஏதோ ஒரு சத்தம் கூட சேர்ந்து கேட்டது. காதிலிருந்து போனை எடுத்துவிட்டு என்ன சத்தம் என்பதை கவனித்தாள். தூரத்தில் ஏதோ பாடல் ஒலிக்கும் சத்தம். எங்கே கேட்கிறது என தேடியவளுக்கு சற்றென்று புலப்பட்டது. வீட்டுக்குள்ளிருந்தே அந்த பாடல் ஒலிக்கிறது. செல்போன் ரிங்டோனாக இருக்கலாம் என யூகித்தாள். மறுபடியும் அதே நம்பருக்கு கால் செய்து அதை உறுதியும் செய்து கொண்டாள். நம்மை இங்கே வர சொல்லிவிட்டு செல்போனையும் உள்ளே வைத்துவிட்டு எங்கே சென்றார் என புலம்பிக் கொண்டே அடுத்த 15 நிமிடத்தை கழித்தாள். ஒருவரும் வந்த பாடில்லை. அப்பொழுதுதான் மூக்குக்கு லேசாக துளைத்தது அந்த நாற்றம். திடீரென்று ஏதோ ஒரு வித்தியாசமான வாடை. எங்கிருந்து வருகிறது? வேறு எங்கிருந்தும் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளிருந்து தான் வருகிறது என்பதை உறுதி செய்து கொண்டாள். ரேவதிக்கு லேசாக பயம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. என்ன செய்யலாம்? இங்கிருந்து கிளம்பி விடலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாமா என கேள்விகள் மூளையை குதறின. எழுந்து வேகமாக காம்பவுண்டுக்கு வெளியே வந்து வீதியை இருபுறமும் நோட்டமிட்டாள். யாராவது வருகிறார்களா? உதவிக்காகவாவது அழைக்கலாம். ஆனால் யாரும் வருவதாக தெரியவில்லை. என்ன செய்யலாம்? மறுபடியும் உள்ளே சென்று கதவருகில் சென்றாள். மெல்ல குனிந்து சாவித்வாரம் வழியாக உள்ளே ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தாள். உள்ளே லேசான வெளிச்சம் மட்டும் தெரிய பொருட்கள் எதுவும் கண்ணுக்கு படவில்லை. அப்பொழுது கண்ணில் பட்டது கதவிற்கு 4 அடி தள்ளி இருக்கும் அந்த ஜன்னல். சரி, ஜன்னலை திறந்து பார்க்கலாமா? இல்லை, பார்த்து ஏதாவது விபரீதமாக இருந்தால் ஏடாகூடமாக மாற்றிக்கொள்வோமா என மூளையும் மனதும் சண்டை போட்டுக்கொள்ள இறுதியில் ஜன்னலை திறந்து பார்க்கலாம் என்று மூளை வெற்றி பெற்றது. ஜன்னல் தரையில் இருந்து 6 அடி உயரத்தில் இருக்க அருகில் கிடந்த ஒரு பழைய சிறிய ஸ்டூலை எடுத்து போட்டு அதன் மேல் ஏறினாள். ஜன்னல் கதவு உள்தாள் இடப்படாமல் திறந்திருக்கவே லேசாக ஒரு கதவை திறந்தாள். நாற்றம் குப்பென்று வீச ஆரம்பித்தது. உள்ளே ஒரு CFL விளக்கு மட்டும் எரிந்து உள்ளிருந்த பொருட்களை அடையாளம் காட்டியது. பொருட்கள் அங்கங்கு சிதறி கிடக்க செய்தித்தாள்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இறைந்து கிடந்தது. பொருட்களை ஒவ்வொன்றாக அலசிவிட்டு பார்வையை இன்னும் உள்ளே நீளவிட மங்களாக ஏதோ ஒன்று கண்ணுக்கு புலப்பட்டது. என்னது அது என பார்வையை இன்னும் சற்று கூர்மையாக்கி கவனமாக உள்ளே செலுத்த பின்னால் இருந்து ரேவதியின் தோளில் ஒரு கை விழுந்தது. வீல் என்ற சத்தத்துடன் அந்த ஸ்டூலில் இருந்து கீழே விழ, உள்ள என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றான் தோளில் கை வைத்த அவன். யார் நீங்க என்றால் பதட்டம் மாறாத ரேவதி. என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே யாருன்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா ரேவதி என்றான் சிரித்து கொண்டே. உள்ள ஏதோ ஸ்மெல் வருது, அதான் என்னன்னு பார்த்தேன். ஐயையோ, ஸ்டவ்வில் பாலை போட்டுட்டு நான் பாட்டுக்கு மறந்து வெளியே போயிட்டேன் என்றான் தலையை சுரிந்து கொண்டே. ரேவதிக்கு ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் வாட்டரை எடுத்து கொடுத்தும் இன்னும் முகத்தில் தெளிவு வரவில்லை. இந்த குளிரிலும் வியர்த்து வடிந்தது. எனக்கு காலையில் கால் பண்ணியிருந்தது என ரேவதி இழுக்க, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். சாரி, நீங்கள் இவ்வளவு பயந்துடுவீங்கன்னு நான் நினைக்கல. ஃபோனை உள்ளே வச்சுட்டு எங்கே போனீங்க? வழக்கமாக நைட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வருவேன். இன்னைக்கு நீங்கள் வரதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரலான்னு நினச்சி போனேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா என்றாள் ரேவதி. இல்லை, என் ஒய்ஃபும் குழந்தையும் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அதான் வீடு இவ்வளவு சுத்தமாக இருக்கு என்ற அருணுக்கு வயது 32. சுருட்டை முடி, கனமான உடம்பு, மாநிறம், சராசரி உயரத்தை காட்டிலும் சற்று அதிகம். அக்காவை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே, உங்களுக்கு அக்காவை எப்படி என ஆரம்பித்தாள் ரேவதி. உன்னால என்ன இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா ரேவதி என்றான் லேசான சிரிப்புடன். இல்லை யாரு என்றால் நெற்றியை சுருக்கி கொண்டே. உங்கள் அக்காவோட கிளாஸ்மேட் அருண், நீங்கள் தங்கியிருந்த ஹோம் வார்டனோட பையன். அருண் நீங்களா? அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சது? அக்காவை பற்றி எப்படி என ரேவதி இழுக்க, சோஃபாவில் இருந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ரேவதி முன் வைத்தான் அருண். சென்னையில் பூட்டியிருந்த வீட்டில் பயங்கரம் என்ற தலைப்பில் ரேவதியின் அக்கா லேகாவும் ஆனந்தும் இணைந்த புகைப்படத்துடன் கூடிய அரைப்பக்க செய்தி வெளிவந்திருந்தது. இந்த நியூஸை பார்த்ததுமே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்புறம் ஹோமில் இருந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் விசாரிச்சு உன்னோட நம்பரை வாங்குறதுக்குள்ளே 2 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு என அருண் கேட்க 5 நிமிடத்தை விழுங்கி மொத்தத்தையும் கூறி முடித்தாள். என்ன, உன்னோட ஹஸ்பண்ட் தான் ஆனந்த கொன்னாரா? அவர் இப்போ எங்கே இருக்கார் என்றான் வியப்புடன். குரோம்பேட் ஸ்டேஷன் லாக்கப்பில். நான் அட்வொகேட்டாக தான் இருக்கேன். வேணும்னா அவரை பெயிலில் எடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை அருண், அதெல்லாம் வேணாம். அவன் அங்கேயே கிடக்கட்டும். அவன் ஒருத்தனால என்னோட வாழ்க்கையும் அக்காவோட வாழ்க்கையும் சேர்ந்து வீணாயிடுச்சு. நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா அக்காவை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றால் கண்ணில் கண்ணீருடன். கண்டிப்பாக ரேவதி, நாளைக்கே நாம் ஸ்டேஷன் போய் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸை படிச்சுட்டு
வேலையில் இறங்கிடலாம். நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. லேக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காது. இன்னும் வியப்பு மாறாத முகத்துடன் டாக்டர் முன் அமர்ந்திருந்தனர் ரவிக்குமாரும் தங்கதுரையும். டாக்டர், என்ன சொல்கிறீங்க? இந்த காலத்தில் நரபலியா? அதுவும் சென்னை சிட்டிலையா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இன்ஸ்பெக்டர், இப்படித்தான் இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு முறை மதனை டீட்டெயிலாக விசாரிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றார் டாக்டர் ரங்கராஜன். கண்டிப்பாக டாக்டர். ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி வேறு ஏதாவது கேஸ் பார்த்துருக்கீங்களா டாக்டர்? பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ஒருவேளை மதனை விசாரித்து கேஸ் அந்த ஆங்கிளில் டீல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் என சொல்லி கொண்டு இருக்கும் போதே ரவிக்குமாரின் செல்போன் அழைத்தது. அதை எடுத்து காதில் பொருத்தி, ரவிக்குமார் ஹியர். மறுமுனையின் குரலை கேட்டதும் ரவிக்குமாரின் முகம் லேசான மாற்றத்திற்குட்பட்டது. என்ன சொல்கிறீங்க? எப்போ? ஓகே, நான் இப்போவே வர்றேன் என பேசி முடித்தவரிடம், என்ன இன்ஸ்பெக்டர், எனிதிங் சீரியஸ் என்றார் ரங்கராஜன். எஸ் டாக்டர், நான் கொஞ்சம் அர்ஜெண்டாக கிளம்பணும், உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ரங்கராஜன், சீக்கிரம் வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க என வேகமாக புறப்பட்டு 25 நிமிடத்தில் ஸ்டேஷனை அடைந்ததும் ரவிக்குமார் வேக வேகமாக ஸ்டேஷனுக்குள் ஓடினார். எதிரே வந்த காத்தமுத்துவிடம், எப்போ பார்த்தீங்க? உங்களுக்கு கால் பண்ணுறப்பதான் சார் என்ற பதிலை காதில் வாங்கி கொண்டே லாக்கப்பிற்குள் நுழைய, லாக்கப்பிற்குள் மதன் கண்கள் மேல் நோக்கி சொருகியபடி மல்லாந்து கீழே கிடந்தான். அத்தியாயம் 16. சார், இன்னமும் உயிர் இருக்கு சார். சரிந்து கிடந்த மதனின் கையை 10 வினாடி பிடித்து பார்த்த பின் தீர்க்கமாக கூறினார் தங்கதுரை. ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா இல்லையா காத்தமுத்து? ரவிக்குமார் பதட்டமாக கேட்க, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டேன் சார், இப்போ வந்துடும். சொல்லி முடிக்கவும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. 2 மணி நேரம் கழித்து ஜிஹெச் டாக்டர் ஆல்பர்ட்டுக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர் ரவிக்குமாரும் தங்கதுரையும். டாக்டர், மதனுக்கு என்ன ஆச்சு? அவர் உயிருக்கு ஏதாவது என ரவிக்குமார் ஆரம்பிக்க, உயிருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் இப்போ சுய நினைவை இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நாங்கள் அவரை ரூடாக கூட டீல் பண்ணலை, ரொம்ப சாஃப்டாக தான் விசாரித்தோம். எதனால் இந்த ப்ராப்ளம்? மதனோட பிளட்டை டெஸ்ட் பண்ணதில் அவர் ரத்தத்தில் விஷம் கலந்துருக்குதா தெரிய வந்திருக்கு. அதுதான் அவர் சுய நினைவை இழந்ததுக்கான காரணம். விஷமா? லாக்கப்பில் இருந்தவனுக்கு விஷம் எப்படி? அருகில் இருந்த தங்குதுரை பக்கம் திரும்பி, தங்குதுரை, நீங்கள் உடனே ஒன்று பண்ணுங்க. காலையிலேருந்து மதனுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க, அதை எங்கே வாங்கினாங்க, யாராவது காலையிலேருந்து மதனை பார்க்க வந்தாங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உடனே கலெக்ட் பண்ணுங்க என்றவுடன், ஓகே சார் என தங்கதுரை எழ முயற்சிக்க தடுத்து நிறுத்தினார் டாக்டர் ஆல்பர்ட். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் இன்னைக்கு காலையில் கொடுக்கப்பட்டது இல்லை. இது ஒருத்தர் ரத்தத்தில் கலந்தாலே எஃபெக்ட் காமிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 36 மணி நேரம் ஆகும். அதனால் 2 நாளைக்கு முன்னால் தான் ஒருவேளை அவர் இந்த விஷத்தை சாப்பிட்டிருக்கணும், இல்லை யாராவது இவருக்கு கொடுத்துருக்கணும் என கூறி முடிக்க, 2 நாளைக்கு முன்னாலேயா என நெற்றியை சுருக்கி கொண்டே, சரி, மதனுக்கு சுயநினைவு திரும்ப எவ்வளவு நாளாகும் டாக்டர் என்றார் ரவிக்குமார். என்னால் கண்டிப்பாக இப்போ எதையும் சொல்ல முடியாது இன்ஸ்பெக்டர். இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற மெடிசன்ஸ் எப்படி வேலை செய்யுங்கிறத பொறுத்து தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்க முடியும் என்றவுடன், சரி டாக்டர், எங்கள் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இங்கே மதனுக்கு காவலாக இருப்பார், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் உடனே தெரியப்படுத்துங்க என கூறிவிட்டு பரண்டாவிற்கு வந்த இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரை நிறுத்தினான் அந்த இளைஞன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? யார் நீங்கள்? என்ன பேசணும் என்றார் ரவிக்குமார். சார், ஐ எம் அட்வொகேட் அருண்குமார், ரேவதியோட ஃப்ரெண்டு. ஓ, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு தடவை ஆனந்த் அண்ட் லேக்கா வீட்டை செக் பண்ணி பார்க்கலாமா? எதுக்காக? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசாக முடியலை. நீங்கள் என்ன செக் பண்ணணும் என கோபமாக கேட்க, இல்லை சார், ரேவதி அவங்க அக்கா லேக்கா காணா போன விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதான் வீட்டையும் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையும் பார்த்தா ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ண வசதியாக இருக்கும், அதுக்காகத்தான் என்றவுடன் ரவிக்குமார் வியப்பாக பார்க்க, என்ன, லேக்கா ரேவதியோட அக்காவா? என்ன உளர்றீங்க என்றார். ஆமாம் சார், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ரேவதியோட சொந்த அக்கா தான் லேக்கா என ஆரம்பித்து தனக்கு தெரிந்தவற்றை கூறி முடிக்க, இதை என்கிட்ட முன்னால் சொல்லியிருக்கலாமே, இதில் மறைக்க என்ன இருக்குது தங்கதுரை என்றார் ரவிக்குமார். ஓகே சார், ஃபைன் என்றார் அருண்குமார். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டேஷன் வாங்க, நீங்கள் ஆனந்த் வீட்டை பார்க்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் ரவிக்குமார்.
கண்டிப்பா சார் என கூறிவிட்டு வராண்டாவின் மற்றொரு மூலையில் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்த ரேவதியை நோக்கி நகர்ந்தான். மாலை 6 மணி. குரோம்பேட்டை ஸ்டேஷனில் போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் உட்கார்ந்தபடி ஆனந்த் கொலை வழக்கின் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை முழுவதுமாக படித்து முடித்தார் அருண். உருப்படியாக எந்த தகவலும் இருந்த பாடில்லை. விசாரணையில் முக்கிய வாக்குமூலமான தண்ணீர் சப்ளை செய்தவர் கூட கடைசியாக மதன் வீட்டில் இருந்த அன்று லேகாவை பார்த்ததாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. அருண் குழம்பிக் கொண்டிருக்க, மிஸ்டர் அருண், நாம கிளம்பலாமா என்று ரவிக்குமாரின் குரல் கேட்க டக்கென எழுந்து, போலாம் சார், ரெடி என்றான். உங்களுக்கு 30 நிமிடம் டைம் தர்றேன். அதுக்குள்ள என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. குறிப்பா நீங்க அங்க எந்த தடயத்தையும் அழிச்சிடக்கூடாது என்றார் ரவிக்குமார். நிச்சயமா சார், ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு இது கூட எனக்கு தெரியாதா சார் என்று லேசான புன்னகைத்து விட்டு ரவிக்குமாருடன் காரில் ஏறி புறப்பட்டான். 10 நிமிடத்தில் ஆனந்தின்